அமேசான், ஃப்ளிப்கார்ட் கேட்குற கோரிக்கையை கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அமெரிக்க கம்பெனிகளுக்கு ஒரு சலுகையும் கிடையாதுன்னு நம்ம மத்திய அரசு கராரா சொல்லியிருக்கு. நிலைமை என்னன்னா, இந்த பெரிய அமெரிக்க காமர்ஸ் நிறுவனங்கள் இந்தியால இனிமே சரக்கை தாங்களே இருப்பு வச்சு நேரடியா விற்க அனுமதி கேட்குறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன சில்லறை வியாபாரிகள், கடைக்காரங்க எல்லாரும் ஐயோ இது நடந்தா எங்க பொழப்பு போச்சுன்னு கடும் அச்சத்தில் இருக்காங்க. இப்போ இருக்கிற விதிமுறைப்படி வெளிநாட்டு கம்பெனிகள் சந்தையிடமா மார்க்கெட் பிளேஸ் மட்டும்தான் இருக்கணும். அவங்களே விற்கவோ விலை வைக்கவோ கூடாது. நம்ம ஜியோமார்ட், பிக் பாஸ்கெட் மாதிரி இந்திய கம்பெனிகளுக்கு மட்டும்தான் அந்த முழு உரிமை இருக்கு. நம்ம அரசு இந்த விதியை கொண்டு வந்தது சிறு வணிகர்களை பாதுகாக்கவும் விலை ஏற்ற இறக்கத்தை தடுக்கவும் தான். அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த கோரிக்கையை வச்ச அமெரிக்கா நம்ம மேல ஏற்கனவே 50% அபராத வரியை போட்டிருக்கு. அடேங்கப்பா, ஒரு பக்கம் வரியை போட்டுட்டு இன்னொரு பக்கம் எங்களுக்கு சமமான களம் வேணும்னு அழுத்தம் கொடுக்குதாம். உலகிலேயே இரண்டாவது பெரிய ஆன்லைன் சந்தை நம்ம இந்தியா தான். இந்த $325 பில்லியன் மார்க்கெட்டை முழுசா கைக்குள்ள கொண்டு வரத்தான் இந்த நிறுவனங்கள் இவ்வளவு துடிக்கிறாங்க. ஆனா நம்ம வியாபாரிகள் சங்கம் இந்த அனுமதி கிடைச்சா இந்திய சில்லறை வணிகமே அழிஞ்சிடும்னு சத்தம் போடுறாங்க. இப்போ நம்ம அரசு என்ன யோசிக்குதுன்னா, வெளிநாட்டு கம்பெனிகள் இந்திய விற்பனையாளர்களிடமிருந்து மட்டும் பொருட்களை வாங்கி விற்க ஒரு புது திட்டம் கொண்டு வரலாமான்னு பாக்குதாம். எது எப்படியோ நம்ம நாட்டின் தேசிய நலனை பாதுகாக்கும் விதமா மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கப் போகுதுன்னு மொத்த வர்த்தக உலகமே ஆவலா எதிர்பார்க்குது. உள்நாட்டுச் சந்தையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அரசு கராரா இருக்கா இல்லையா?